பிரியாவுக்கு செடிகளோட பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பாண்டிச்சேரியோட அந்த புழுக்கமான வெயில்லையும் அவ வளர்க்கிற அந்த சின்ன மல்லிச் செடியும் துளசியும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் சாயங்காலம் மழையோட வாசம் வரும்போது பிரியா தன் தோட்டத்துல இருக்கிற ஒரு பழைய கல் தூண்கிட்ட உட்கார்ந்திருந்தா. மனசுல ஏதோ ஒரு சின்ன கவலை. யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சு ஒரு பெருமூச்சு விட்டா. திடீர்னு அவ வளர்த்த அந்த மல்லிச் செடியில இருந்து ஒரு சின்ன பொன்னிற வெளிச்சம். அது மெல்ல மெல்ல ஒரு குட்டி பொன்னா மாறி அவ முன்னாடி நின்னுச்சு. பிரியா மிரண்டு போய் பார்க்க அந்த தேவதை சொல்லுச்சு, "நீ ஊத்துற தண்ணியால மட்டும் நாங்க வளரல பிரியா. நீ எங்க கிட்ட பேசுற அந்த அன்பால தான் நாங்க இவ்வளவு அழகா இருக்கோம். இந்த உலகத்துக்கு உன்னோட அன்பு புரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நீதான் மகாராணி." அன்னைக்குதான் பிரியாவுக்கு ஒன்னு புரிஞ்சது. இந்த உலகம் பெருசா இருக்கலாம், ஆனா நமக்கான சந்தோஷம் நம்மளோட சின்ன சின்ன வேலைகள்லயும் நாம காட்டுற அன்புலயும் தான் இருக்குன்னு. அவளோட தனிமை அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ அவளோட பேசுறதுக்கு ஒரு தோட்டமே காத்துக்கிட்டு இருக்கு.